பாக்குறீங்க. அடுத்த வாரம் வேடிக்கை மாவட்ட கலெக்டர் அவ்வளவுதான் சொல்லி போட்டுறாரு. ஏமாத்தி போறவா என்ன நினைச்சிட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் 2 வருஷம் நாலு கணக்கு 2030 நாள், வருஷ கணக்கு 4 வருஷம் 2 மாசம். என்ன ஒரு மாவட்ட கலெக்டர் பண்ற வேலை? அடுத்த வாரம் வேடிக்கை மாவட்ட கலெக்டர் வாங்கி இப்படியா படிச்சு பாக்குறீங்க என்ன எவ்வளவுன்னு? இதை ஒரு மாவட்ட கலெக்டர் புதுசா வந்திருக்கிறாரு ரவிக்குமார். அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு. அது தங்கவேலு. இப்ப ரவிக்குமார் வந்து ஏமாத்தலான்னு திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு ஒரு சாதாரண ஒரு கிளை மேனேஜர் கிட்ட எனக்கு லோன் ஆடுறாங்க வாய்த்தா எதுக்கு மாவட்ட கலெக்டர் எதுக்கு இருக்கிறீங்க? கோணத்துல என்ன அறிவிக்கிறாரு? அப்பப்போ உடனே செய்யணுங்கிறாரு. அதை செய்ய தவிர மாவட்ட கலெக்டர் எதுக்கு இருக்கிறியா? அப்ப வந்து மாத்தி பொய்ய பேசிட்டு இருந்தா பேங்க்லயுமே சப் கலெக்டர் தங்கோட ஏமாத்திட்டே போயிட்டாரு. இப்ப புதுசா வந்துட்டு இருச்சா பாக்கல இப்படி லோன் எனக்கு வீடு அடுக்குமாடி கொடுப்பான் அலாட் ஆயிடுச்சுங்க. என்கிட்ட பணம் இல்ல. கவர்மெண்ட் பத்தியில 1,14,000 கட்டினா எனக்கு வீடு கொடுக்கல. பணம் கட்டல. உங்கள்ட்ட பணம் இல்ல. அது கலெக்டர் கிட்ட தங்கலவைய கேட்டேன். அதுக்கப்புறம் தான் பேங்க்ல லோன் போட்டு கொடுத்து அந்த ஆர்டர் லெட்டரும் வச்சிருக்கிறேன். சரி, பணம் வந்துச்சா இல்லையா? அவன் தரமாட்டேங்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவங்கள அது எப்படி தப்பா சொன்னா கொடுக்காதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. நான் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் எண்ணு, பேங்க்ல வாங்குற பாஸ்புக் எல்லாம் கொடுத்து எவனாலும் கொடுத்தாங்க லோனுக்கு போவானா? என்ன உதைக்க மாட்டானுங்க. போய் கேட்ட சாட்சி கையெழுத்து போடுவானா அப்படின்னு அந்த அம்மா போட்டு என்கிட்ட போய் ஃப்ராடு பண்ணி மறுபடியும் வந்து பண்டு மூலியமா வாங்கி தர சொல்லி அதையும் செய்யாம விட்டு போட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்ப வருஷ கணக்கு போடுங்க. 30/10/2023 4 வருஷம் 2 மாசம் ஆகுது. வரும் 4 கணக்கு 2330 நாள் வரும். அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னார்? 100 நாள் தான் ஒரு பிரச்சனை. இப்படியே ஒரு மாவட்ட கலெக்டர் சேருது. ஆனா புதுசா வந்திருக்கிறாங்க இருக்கவே இல்லை. இப்படி பண்ணி கையெழுத்து அடுத்த வாரம் பாரு இரிச்சு அடிக்க சொல்றேன். தராம பொய் பேசிட்டு இழுத்து அடிச்சு போட்டு ஏமாத்திட்டான்னு என் பன்னீர்செல்வம். நாங்க காந்திகிராமம் சனப்பட்டி கிராமம். வீடெல்லாம் சாங்ஷன் ஆச்சுங்க. 600 நானும் பொறுமையாவே இருந்து பார்த்தேன். இனிமேல எல்லாமே வச்சிருக்கேன். பாரு இப்ப நரம்பு எடுக்காம விட மாட்டேன். நான் வேற அது திமுக காரன் இந்த எடுத்தர நீங்க சரியான பாஸ் இல்ல